41ാவது ശ്ലോകം. യഥാ വ്യവർദ്ധധരണേ വൃത്രോ വരമദാവൃത പരാജിതസ്തദാ ശക്ര തേജസാ തസ്യ ദർശിത. വരം കിടച്ചതാല് അഹങ്കാരം വന്നു ചേർந்த വൃത്രനോട് വീര്യം വർദ്ധിച്ചോണ്, അവനോട് തേജസ്സ പത്ത് ഇന്ദ്രൻ തോത്തുപോയിട്ടാൻ. 42ാவது ശ്ലോകം. വിവ്യതേ മഘവായുദ്ധേ തദ പ്രാപ്യ പരാജയം വിഷാദമഗമൻ ദേവാ ദൃഷ്ട്വാ ശക്രം പരാജിതം. യുദ്ധത്തിലെ പരാജിതനാണ് തോത്തുപോന ദേവേന്ദ്രൻ സങ്കടപ്പെട്ടാൻ. തോത്തുപോന ദേവേന്ദ്രന് 10 ദേവറുകളും സങ്കടപ്പെട്ട. 43ാவது ശ്ലോകം. ജഗ്മുസ്ത്യക്ത്വാരണം സർവേ ദേവാ ഇന്ദ്രപുരോഗമ ഗൃഹീതം ദേവസദനം വൃത്രേണാഗത്യരംഹസ. ഇന്ദ്രാദി ദേവറുകളെല്ലാം യുദ്ധം പോരും அப்படின்னு പിന്തിരിஞ்சு ഓടിന. അതോടുകൂടി വൃത്രൻ വന്ന് ദേവലോകത്തെ കൈവശപ്പെടുത്തിനാൻ. 44ാவது ശ്ലോകം. ദേവോദ്യാനാനി സർവാണി ഭുങ്ക്തേ സൗദാനവോ ബലാത് ഐരാവതോ വിദൈത്യേന ഗൃഹീതോസൗ ഗജോത്തമ. ദേവ ഉദ്യാനങ്ങൾ മുഴുവൻ വൃത്രൻ ബലമായിട്ട് കൈവശപ്പെടുത്തിനാൻ. ഐരാവതം அப்படிங்கிற വിശിഷ്ട ആനയെയും സ്വന്തമാക്കിനാൻ. 45ാவது ശ്ലോകം. വിമാനാനി ച സർവാണി ഗൃഹീതാനി വിശാംബദേ ഉച്ചൈഷവ ഹയവരോ ജാതസ്തസ്യ വശേ തദാ. ജനമേജയ രാജാവേ அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்றார். தேவர்களோடு விமானங்களையும் தன்னோடு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான் விருத்ரன். உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற குதிரையும் தன்னோடு கைவசப்படுத்தினான். 46ாவது ശ്ലോകം. കാമധേനു പാരിജാതോ ഗണശ്ചാപ്സരസാം തദാ ഗൃഹീതം രത്നമാത്രം തോ തേന ത്വഷ്ടൃസുതേന ഹ. அதே மாதிரி காமதேனு, பாரிஜாதம், அப்சர ஸ்திரீகள், அதே மாதிரி இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான எல்லாத்தையும் விருத்ரன் தன்னோடதாக்கின்றான். 47ாவது ஸ்லோகம். ஸ்தான பிரஷ்டாசுரா சர்வே கிரிதுர்கேஷு சம்ஸ்திதா துக்கமாபு பரிபிரஷ்டா யஜ்ஞபாகாத் சுராலயாத். ஸ்தானபிரஷ்டர்களான தேவர்கள் பர்வத குகைகளில ஒளிஞ்சு வாழ்ந்தா. அப்படி அவளுக்கு யஜ்ஞபாகவும் சொர்க்கலோகവും இல்லாம போயிடுத்து. அதனாலேயே தேவர்கள் ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டா. 48ாவது ஸ்லோகம். वृत्रसुरपदं प्राप्य बभूव मदगर्विदा त्वष्टादीव सुखं प्राप्य मुमोद सुदसंयुधा. தேவலோகம் கடச்ச விருத்ரன் அகங்காரம் இருக்கிறவனாயிட்டு இருந்தான். புத்திரனோடு கூடி சேர்ந்து சுகிச்ச தொஷ்டாவு ரொம்ப ரொம்ப குஷியானார். 49ாவது ஸ்லோகம். அமந்த்ரயன் ஹிதம் தேவா முனிபிஸ் சஹ பாரத கிம் கர்த்தவ்யமிதி பிராப்தே விஜிந்த்ய பயமோகிதா. இனி என்னவாக்கும் செய்யணும் அப்படின்னு சிந்தனை பண்ணி பயந்து வரச்ச தேவர்கள் இனி என்ன செய்யணும், என்ன செஞ்சாலாக்கும் தேவர்களுக்கு நன்மை அப்படின்னு முனிகளோடு கூடி ஆலோசனை பண்ணினா. 50வது ஸ்லோகம். ஜக்மு கைலாசமஜலம் சுராசக்ர சமன்விதா மகாதேவம் பிரணம்யோஜு பிரஹ்வா பிராஞ்சலயோ விருஷம். தேவர்களோடு கூடிட்டவா கைலாசத்துக்கு போனா மகாதேவனை நமஸ்காரம் பண்ணி ரொம்ப ரொம்ப வினயத்தோடு கூடிட்டவா தொழுதுண்டு இப்படி சொன்னா. 51வது ஸ்லோகம். தேவ தேவ மகாதேவா கிருபா சிந்தோ மகேஸ்வரா
രക്ഷാസ്മാൻ ഭയഭീതാംസ്തു വൃത്രേണാദിപരാജിതാൻ. தேவர்களோடெல்லாம் தேவா, மகாதேவா, காருண்யம் இருக்கிறவரே மகேஸ்வரா, விருத்ராசுரனோடு அந்த ஒரு ஆக்கிரமத்தால தோத்து பயந்து வாழற எங்களை காப்பாத்தனமே. 52வது ஸ்லோகம். கிரஹீதம் தேவ சதனம் தேன தேவ பலீயசா கிம் கர்த்தவ்யமத சம்போ ப்ரூஹி சத்யம் சிவாத்யன. தேவலோகம் பலவானான விருத்ரன் அவனோடு கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான். சம்போ, இனி என்னவாக்கம் செய்யணும், யதார்த்தத்துல என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க உபதேசிச்சு தாருங்கோ. 53வது ஸ்லோகம். கிம் குர்ம க்வச கச்சாம ஸ்தானப்ரஷ்டா மகேஸ்வரா துக்கஸ்ய நாதி கச்சாமோ விநாசோபாயமீஸ்வரா. மகேஸ்வரா, நாங்கள் என்ன செய்யட்டும்? ஸ்தான பிரஷ்டர்களான நாங்கள் எங்க போவோம்? தேவலோகத்துக்கு எங்களுக்கு இனி போக முடியறது இல்லையே. பகவானே, இந்த துக்கம் இல்லாம பண்றதுக்கு எந்த ஒரு உபாயமும் எங்களுக்கு தெரியலையே. 54வது ஸ்லோகம். சாஹாயம் குரு பூதேஷா வ்யதிதாஸ்ம கிருபானிதே விருத்ரம் ஜகிமதோசிக்தம் வரதான பலாத்விபோ. சர்வ உயிரினங்களோடும் ஈஸ்வரா, கிருபானிதே, பூதேஷா, துக்கம் அனுபவிக்கிற எங்களை சகாயிக்கணுமே. வர லாபத்தால அகங்காரத்தோடு கூடிட்டு மதிச்சு நிற்கிற விருத்ரனை நீங்கள் சம்ஹாரம் பண்ணணுமே. அதுக்கு பரமசிவன் பதில் சொல்லவார். அதாக்கும் சிவ உவாச்ச. 55வது ஸ்லோகம். பிரம்மாணம் புரத கிருத்வா வயம் சர்வே ஹரேட்சயம் கத்வா சமேத்ய தம் விஷ்ணும் சிந்தயாமோ வதோத்யமம். பிரம்மாவையும் கூட்டிட்டு நமக்கு எல்லாருக்கும் விஷ்ணுவோட லோகத்துல போய் இந்த விருத்ரனை கொல்லறதுக்கான ஒரு ஐடியா யோசனை பண்ணலாமே. 56வது ஸ்லோகம். சசக்தஸ்ச சலஜ்ஞஸ்ச பலவான் புத்திமத்தர சரண்யஸ்ச தயாப்திஸ்ச வாசுதேவோ ஜனார்தனா. ஜனார்தனான வாசுதேவன் அதுக்கு சக்தி இருக்கிறவராக்கும். அவரு பலவித சூத்திரங்களை உபயோகிப்பார். புத்தி இருக்கிறவராக்கும் அவரு, பலவானாக்கும் அவரு. சரணம் பிராபிக்கிறவாளை கைவிட மாட்டார். கருணை இருக்கிறவராக்கும். 57வது ஸ்லோகம். விநாதம் தேவதேவேஷம் நார்த்த சித்தேர் பவிஷ்யதே தஸ்மாத் தத்ர ஜகந்தவ்யம் சர்வகார்யார்த்த சித்தயே. அந்த வாசுதேவனாயிருக்கிற ஈஸ்வரனை நமக்கு எல்லாருக்கும் போய் பார்க்கலாம். அவரோடு ஹெல்ப் இல்லாதக்கு நம்மளால ஒன்றும் செய்யறதுக்கு சாத்தியமில்லை. அதனால சர்வகாரியங்களும் நேடுறதுக்காயிட்டு அங்கைக்கே நம்மள எல்லாரும் போகணும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச. 58வது ஸ்லோகம். இதி சஞ்சிந்தியதே சர்வே பிரம்மா சக்ர சங்கர ஜக்முர்விஷ்ணோட்சயம் தேவா சரண்யம் பக்தவல்சலம். இப்படி யோசனை பண்ணிண்டு இந்திரனும் சங்கரனும் பிரம்மாவும் எல்லாரும் கூடி சேர்ந்து பக்தவல்சலனாயிருக்கிற சரணடைறவாளுக்கு சரணாகதி கொடுக்கிற விஷ்ணுவோடு அந்த வைகுண்டத்துக்கு போனா. 59வது ஸ்லோகம். கத்வா விஷ்ணு பதம் தேவா துஷ்டுவு பரமேஸ்வரம் ஹரிம் புருஷ சுக்தேன வேதோக்தேன ஜகத்குரு. அங்க போயிட்டவா பரமேஸ்வரனும் ஜகத்குருவுமான ஹரிய, இந்த பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரனாயிருக்கிற பரம்பொருளாயிருக்கிற ஹரிய
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புருஷ சுக்தத்தால ஸ்துதிச்சா. 60வது ஸ்லோகம். பிரத்யக்ஷோ பூஜகநாதஸ்தேஷாம் ச கமலாபதே சம்மான்ய ஜசுரான் சர்வானித்யுவாஜ புரஸ்திதா. கமலாபதியான ஜெகநாதன் உடனடியா அவளுக்கு முன்னால பிரத்யட்சமானார். சகல தேவர்களையும் சல்காரம் பண்ணி உபசாரம் பண்ணினதுக்கு அப்புறம் அவளுக்கு முன்னால இப்படி கேட்டார். 61வது ஸ்லோகம். கிம் ஆகதாஸ்மலோகேஷா ஹர பிரம்ம சமன்விதா காரணம் கதயத்வம் வா சர்வேஷாம் சுரசத்தமா. லோகபாலர்களே, ஹரனும் பிரம்மாவும் உள்பட நீங்கள் இங்க என்னத்துக்கு வந்திருக்க? ஹே தேவோத்தமன்மாரே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வரத்துக்கான காரணம் ஏதாவது இருக்குமே, சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 62வது ஸ்லோகம். இதி ஸ்ருத்வா ஹரேர் வாக்கியம் நோஜுர்தேவாரமாபதே சிந்தாவிஷ்டா ஸ்திதா பிராய சர்வே பிராஞ்சலயஸ்ததா. ஹரி சொன்னதை கேட்டுட்டு தேவர்கள் அவர்கிட்ட ஒன்னும் சொல்லலை. எல்லாரும் மௌனமாயிட்டு கைய கூப்பிண்டு அப்படியே நின்னா அவ்வளவுதான். இப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல ஷஷ்ட ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம் முடிவடைகிறது.